ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் நட்சத்திரா சேனல். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பெட் கலெக்ஷன்ஸ் தான். நியூ பார்ன் பேபிஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் பெட் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. நம்ம சேனலில் வந்துட்டு நியூ பார்ன் பேபிஸ்க்கு என்ன மாதிரியெல்லாம் ஃபுட் கொடுக்கலாம், அதாவது நியூ பார்ன் பேபிஸில் ஃபுட் கிடையாது, அதாவது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் என்னென்ன மாதிரிலாம் ஃபுட் கொடுக்கலாம், அதே மாதிரி அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் பை பண்ணலாம், ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் எல்லாம் மஸ்ட் எடுத்துகிட்டு போகணும், என்ன மாதிரியான டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், எது வந்துட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும், சோப்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாகவே பேபிஸ் ரிலேட்டடாக எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துட்டு இந்த சேனலில் வீடியோ போடுவேன். உங்களுக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு பேபி பிறந்தோடனே கேரி பண்ணுறதுக்கு ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் கழுத்து நிற்கிற வரைக்குமே நீங்கள் பேபி கேரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெட் வந்துட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜிப் டைப்பு. இதோட மெட்டீரியலோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இது வந்து அரௌண்ட் உங்களுக்கு 1000 ருபீஸ் வந்துச்சு. இது வந்து நான் பேபி ஷாப்பில் வாங்கினேன். ஸோ அதனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசானில் எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்லேயுமே இருக்குது. உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பை பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த பெட்டே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே பேபியை வச்சு மேலே வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தலையில் வந்து வெளியே எடுத்துகிட்டு போகும்போது, ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகும்போது கொஞ்சம் சில்லு சில்லுன்னு தலையில் வந்துட்டு அந்த காற்றடிக்கும் போதெல்லாம் பேபியை கொண்டு போகக்கூடாது. அந்த மாதிரி டைமில் இதில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கூலிங் இறங்காது. ரொம்ப வெது வெதுன்னு தான் இருக்கும். இந்த பெட்டு வந்து கண்டிப்பாக தேவை. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பேபிஸை ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறீங்க, வேக்சின் போட எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அந்த மாதிரி பெட் இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி கேரிங் டவல் தான். இந்த டவல் வந்து உங்களுக்கு வந்துட்டு 1 இயர் வரைக்குமே தாராளமாக வந்து பேபிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெருசாகவே இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் டைப் இருக்கும், டேப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ இந்த டவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பேபியோட தலை வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கூலிங் ஏர் வந்து போகாது அவங்க தலைக்கு. ஃபஸ்ட்டு வந்து பேபியை வச்சுட்டு இந்த மாதிரி டவலோட பின்னாடி பக்கத்தை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த ஸ்டிக்கரில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த சைடு இருக்க அந்த சாஃப்ட் ஸ்டிக்கரை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒட்டி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேபிஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து இந்த டவல் வந்து உங்களுக்கு பெருசாக வெயிட்டடாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாஷபிள் தான். ஸோ முன்னாடி காமிச்சா இல்லையா, நான் உங்களுக்கு வந்து அந்த நியூ பார்ன் 1லேருந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் கேரி பண்ணுற பெட் அதுவுமே வாஷபிள் தான். நான் இது எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா 1 டைம் வாங்கி நான் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். ஏன்னா அப்படியே நம்ம வந்து பேபியை வந்துட்டு பேபிக்கு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்க பேபிஸ்க்கெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னு, அவங்களுக்கு ஏதாவது அலர்ஜிஸ் வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன ப்ராடக்ட் வந்து பேபிஸ்க்கு வாங்கினாலும் சரி 3 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. எல்லா திங்ஸையும் வந்து வாஷ் பண்ணி, அதாவது எல்லா ட்ரெஸ்ஸஸும் சரி பெட்டும் சரி 1 டைம் வாஷ் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணப்போ இது பண்ண கலர் ஏஜென்ட் அதெல்லாமே இருக்கும். ஸோ அந்த வாசமும் போயிடும் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது. ஸோ இந்த பெட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்டட் பெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் பில்லோவோட வந்துடும். ஸோ அந்த பில்லோ வந்து நீங்கள் பேபிக்கு வச்சு யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்றும் ரொம்ப பெருசாலாம் கழுத்தை வந்து தூக்கி விடாது. ஸோ இந்த பில்லோ வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்டட் டைப் இல்லையா, இது வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு நிறையா மஸ்கிட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெளியிலலாம் பேபியை படுக்க வைக்கணும், கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரீயாக ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த நெட்டட் பெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீட்டில் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ஆல்ரெடி மஸ்கிட்டோ நெட் அடிச்சனால இது பெருசாக நான் அந்த பெட்டை யூஸ் பண்ணவே இல்லை. வாஷ் பண்ணி கவரில் வச்சு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போனேன், திருப்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வீட்டில் அது சும்மா தான் இருக்குது. பட் ஆனால் மஸ்கிட்டோ நிறையா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வெளியே பேபியை படுக்க வைக்கிறீங்க, ஸோ ஒரு மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வந்துட்டு காத்தோட்டமாக இருக்கட்டும், இல்லை ஹாலில் படுக்க வைக்கிறீங்க, ஹால்லலாம் நிறையா கொசு இருக்கும் அப்படின்னா இந்த நெட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஈயெல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் பேபி இதில் வந்து தூங்கினதுக்கப்புறம் படுக்க வச்சுட்டு இந்த நெட் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெட்டு வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் நெட்டு தான். ஸோ வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. உங்களுக்கு நெட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 800 என்னமோ சம்திங் தான் வந்துச்சு. ஸோ ரொம்ப கம்மி ரேட்டு தான், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இந்த பெட்டு வந்து நீங்கள் பேபிஸை வந்து படுக்க வச்சிங்க, மோஷன் யூரின் போயிட்டாங்கனாலும் வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஸோ எத்தனை டைம் வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 to 15 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிங்கனாலுமே ஒன்றும் ஆகாது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. அதுக்கு மேலே நம்ம வாஷ் பண்ணும்போது ஏதாவது ஆக சான்சஸ்
சாய்ஸஸ் இருக்குது. இதில் படுக்க வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரை மேட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த பெட்டில் அந்த அளவுக்கு வந்துட்டு ஆகாது, ஸ்ட்ரெயின் ஆகாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் தான். நான் சொன்ன மாதிரி அந்த நெட் வந்து வெல்வெட் அப்படிங்கிறனால ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த 3யும் வந்து மஸ்ட்டு நம்ம பைன்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடிங் பில்லோ நம்ம மார்க்கெட்டில் வந்து அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும், இல்லை நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய ஃபீடிங் பில்லோஸ் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது எனக்கு என் ஃப்ரெண்டு தான் கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பின்னாடி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப க்ரிப்பாக இருக்கும். ஸோ இந்த இதுவுமே வந்து உங்களுக்கு ஸ்டிக்கர் டைப் மாதிரி தான். நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபோன் வைக்கிற ஹோல்டர் மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பெட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நார்மல் டெலிவரி ஆகும் இல்லை சிசேரியனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் படுத்துகிட்டே ஃபீட் பண்ணிடுவோம், இல்லை எந்திரிச்சு உட்காந்து ஃபீட் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பெட்டு வந்து நீங்கள் போட்டு ஃபீட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கனால பேபிஸை வந்து நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த பெட்டு வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக பேபிக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஸ்டிஃபாக தான் இருக்கும். ஸோ இந்த கிளாத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷபிள் தான். நீங்கள் வந்துட்டு இப்போ ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆயிடுது, பாத்ரூம் ஸ்ட்ரெயினு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பில்லோ வந்துட்டு நான் ஒரு எனக்கு 2 மந்த்ஸ் வரைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பில்லோவே வச்சு தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுற பில்லோவே வச்சு நான் ஃபீட் பண்ணிக்கிறேன் பேபிக்கு. உங்களுக்கு வந்து ஃபீடிங் பில்லோ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி மாடல்லையும் வாங்கிக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், இவ்வளோ ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, பேபி வந்து கொஞ்சம் பெண்டாகி படுக்கிற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா பில்லோஸ் எல்லாம் இருக்குது. அதனோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் வேணா போய் பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் நிறையா பெட் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் என்னென்ன பெட்ஸ்லாம் வச்சுருக்கேன் அதனோட லிங்க்கும் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்.